வணக்கம் வியூவர்ஸ். துபாய் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் நோக்கி ஒரு பயணம் சிறப்பாகவே அமைஞ்சது. போகிற வழியில் சின்ன சின்ன வீடியோவாக எடுத்தேன். அந்த வீடியோ ஒரு தொகுப்பாக எடுத்து போட்டிருக்கேன். நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள். துபாயிலேருந்து இறங்கி அங்கேருந்து காரில் தான் கொஞ்சம் தூரம் போனோம். நல்லா இருந்தது. டிராஃபிக் எதுவுமே இல்லாமல் ரொம்ப அமைதியாக, ரெண்டு பக்கம் நல்லா லைட் வெளிச்சம், நல்லா இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் போனோம். பாருங்கள், ஒவ்வொரு ஸ்பீடுக்கு ஏற்ற மாரி வண்டியெல்லாம் அலகேட் பண்ணி விட்றாங்க. நல்லா இருந்தது. அந்த துபாய் அரபு எமிரேட்ஸில் நல்லா பண்ணியிருக்காங்க. பயணங்கள் நல்லா சிறப்பாகவே அமைஞ்சுது. துபாயில் புர்ஜ் கலிஃபா என்ற நகரத்துக்கு தான் போனோம். நல்லா இருந்தது. அந்த எமிரேட்ஸ் மால் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்தது. செலவு மட்டுமே 1.5 பில்லியன் அளவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. அப்போ எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க பாருங்கள். கன்ஸ்ட்ரக்ஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஜனவரி 2004 ஸ்டார்ட் பண்ணி அக்டோபர் 2009 முடிச்சிருக்காங்க. இதில் 157 ஃப்ளோர் வசதி இருக்குது. ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் தனித்தனி லிஃப்ட்டு, எலிவேட்டர் போட்டிருக்காங்க. மொத்தம் 57 லிஃப்ட்டு போட்டிருக்காங்க, அந்த மாலையும் சேர்த்து. அந்த எமர் மால் ஹைட்டு மட்டுமே 829.8 மீட்டர். அதாவது அதை அடிக்கணக்கில் சொல்லணும்னா 2722 அடி உயரம். இப்போ எவ்வளோ உயரம் பாருங்கள். நல்ல டூரிஸ்ட் பிளேஸ். நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நல்லா ஒரு என்ஜாய் பண்ணோம். நல்லா அமைதியாக நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ரொம்ப ரிச்சாக கட்டியிருக்காங்க. நல்லா செலவு பண்ணி நல்ல ஒரு டிசைனாக போட்டு கட்டியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. வந்தவங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஒவ்வொரு அந்த பில்டிங்கும் நல்ல ரசிப்பு தன்மையோடு கட்டியிருக்காங்க. அந்த ஸ்விம்மிங் பூலில் பக்கத்தில் நல்ல ஒரு டிசைன், பார்க்குறதுக்கு நல்ல ஒரு என்ஜாய். அந்த ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதில் பார்த்திங்கன்னா நல்லா அந்த ப்ரெஷர், அந்த வாட்டர் ப்ரெஷர், அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நல்லா ஒரு என்ஜாய் பண்ணியிருந்தோம். அந்த அந்த நேரத்தில் நம்ம அங்கே என்ஜாய் பண்ணும்போது அதை நம்மளால் உணர முடியாது. அந்தளவுக்கு ஒரு சரியான ஒரு என்ஜாய்மெண்ட் அப்படி இருந்துச்சு. அதுதான் உங்களுக்கு ஒரு வீடியோ தொகுப்பாக எடுத்து போட்டிருக்கேன். பாருங்கள். ரொம்ப நல்லா நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அருமையான பிளேஸ் புர்ஜ் கலிஃபா நகரம். நல்லா செலவு பண்ணி அந்த நகரத்தையே ரொம்ப ரசித்து கட்டியிருக்காங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. போகணும்னு விருப்பப்படுறவங்க அந்த பிளேஸை செலக்ட் பண்ணி போகலாம். நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கே. அருமையாக இருந்தது மிகவும். நான் அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணுவோமான்னு தெரியல, அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணியிருந்தோம். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த ரம்மியமான ஒரு காட்சி. அந்த வாட்டர் ஸ்பில்லேஜ் பாருங்கள், ரொம்ப அருமையாக ஸ்பில்லேஜ் ஆகுது பாருங்கள். ரொம்ப என்ஜாய் பண்ணிடணும். அருமையான ஒரு பிளேஸு புர்ஜ் கலிஃபா நகரம். அதே போல் டிராஃபிக்கு அங்கே ரோட்டில் எதுவுமே ரொம்ப நீட்டாக, ரோடெலாம் ரொம்ப சுத்தமாக ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க. நல்ல டூரிஸ்ட் பிளேஸாக நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. மக்கள் போகிறதுக்குனாவே நல்லாயிருக்கு. பார்க்குறது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அது திரும்பவும் போய் பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு ஆர்வத்தை தூண்டுது. அந்த அளவுக்கு நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். நல்லா
வாட்டர் வில்லேஜ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ் ஃபோன், அந்த ஃபிஷ் இது எல்லாமே பார்த்தோம். நல்லா இருந்தது. வாட்டர் லேண்டுக்குள்ளே அந்த ஃபிஷ்ஷு நல்லா விளையாடுது பாருங்கள். நல்லா விளையாண்டுட்டுருக்கு. நல்லா இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணி அதையும் பார்த்தோம். இதெல்லாம் ரசித்து பார்த்தோம். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவோன்னு. போகணும்னு நினைக்கிறவங்க இந்த பிளேஸை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குது.